இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா அதிரடி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது. ஈரானும் தொடர்ந்து விடாமல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் அமெரிக்க ராணுவ நிலைகள், தூதரகங்கள் அமைந்துள்ள பஹ்ரைன், ஜோர்டான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளின் மீது ஈரான் குண்டு வீசி வருகிறது. ஈரான் தாக்குதலில் துபாய் விமான நிலையம் கடும் சேதமடைந்துள்ளது. மத்திய கிழக்கில் நீடிக்கும் போர் பதற்றத்தால் அந்நாடுகளின் வான் எல்லைகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் இந்தியாவிலிருந்து அந்நாடுகளுக்கான விமான சேவையும் அங்கிருந்து இந்தியாவுக்கான விமான சேவையும் முற்றிலும் முடங்கியுள்ளது. இதற்கிடையே போர் பதற்றம் மிகுந்த நாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் பத்திரமாக இருக்கும்படி வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. அந்தந்த நாடுகளில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுடன் தொடர்பு கொள்ள அவசர உதவி எண்களையும் வெளியிட்டுள்ளது. பஹ்ரைன், சவுதி அரேபியா, ஜோர்டான், ஐக்கிய அரசு எமிரேட்ஸ் நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை பத்திரமாக பாதுகாக்கும்படி அந்நாட்டு அரசுகளுக்கு மத்திய அரசு கோரிக்கை விடுத்தது. அதை ஏற்று மேற்கண்ட நாடுகளின் அரசுகள் தக்க நடவடிக்கை எடுத்துள்ளன. இதையடுத்து சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான், பஹ்ரைன் மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா, UAE அதிபர் ஷேக் முகமது பின் சயீத், ஜோர்டான் மன்னர் அப்துல்லா உள்ளிட்டோருடன் பிரதமர் மோடி போனில் தொடர்பு கொண்டு பேசினார். அந்நாடுகள் மீதான ஈரான் தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த மோடி, அங்குள்ள இந்தியர்களை காப்பதில் அந்தந்த நாடுகளின் தலைவர்கள் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிப்பதாக கூறினார். போர் பதற்றம் முடிவுக்கு வரவும் அமைதி திரும்பவுமே இந்தியா விரும்புவதாகவும், ஜோர்டான், பஹ்ரைன், UAE நாடுகளின் மக்கள் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டிருப்பதாகவும் கூறினார்.